வணக்கம். தமிழ்நாட்டுல வெற்றிகரமா ஆட்சி அமைச்சிருக்காங்க தாவேகா. அவங்களுடைய பதவியேற்புக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லயுமே எந்த துறை யாருக்கு ஒதுக்கப்பட போகுது அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தது. அதுல யாரும் எதிர்பார்க்காத விதமா எழும்பூர் தொகுதியில வெற்றி பெற்ற பட்டியலினத்தை சார்ந்த திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையை ஒதுக்கி திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காரு. இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் மூலமா அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்திருந்த திரு ராஜ்மோகன் பட்டியலினத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு ஆதிதிராவிட நலத்துறை தான் ஒதுக்கப்படும் எல்லாருமே பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமா அவருக்கு பள்ளிக்கல்வித்துறையை ஒதுக்கி உண்மையுமே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை தான் ஜோசப் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை செஞ்ச திரு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கும் புதிதாக பதவியேற்றிருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே சமயம் தமிழ்நாடு மக்களுடைய கோரிக்கையா உங்கள் முன்னாடி இந்த கோரிக்கையை வைக்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிக்க ஜாதியினர் தலைமை ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய பள்ளிகள்ல பட்டியல் சமூகத்தினுடைய பெற்றோர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு இருக்கைகள் தரப்படுறதில்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கான உடற்கல்வி ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை இருக்கு. அந்த பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செஞ்சு அந்த குழந்தைகளுடைய மனநலத்தையும் உடல்நலத்தையும் பேணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கோரிக்கையா உங்களை முன்னாடி வைக்கிறோம். செய்வீங்க என்ற நம்பிக்கையுடன் நன்றி.